நம்மளை சுற்றி பலவிதமான பறவைங்களை டெய்லி பார்க்குறோம். இந்த பறவைங்க எல்லாமே எந்த சிரமமும் இல்லாமல் காற்றுல பறக்கிறத பார்க்கும்போது இவங்க எப்படி காற்றுல ஈஸியாக பறக்கிறாங்க மதக்கிறாங்கன்னு ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக நம்ம யோசிச்சிருப்போம். எந்த சத்தமும் இல்லை, உள்ள இன்ஜின் எதுவும் இல்லை, சும்மா ரெக்கையை தான் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லலாம் விங்ஸ் இருக்குது, அதை ஃப்ளாப் பண்ணுது, அதாவது ரெக்கையை வச்சு பறக்குதுன்னு ஈஸியாக சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் ரொம்பவே ஆழமானது. இந்த விங் மூமெண்ட், அதாவது சிறகடிக்கிறது பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே நிறைய ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஒர்க் ஆகுது. லிஃப்ட்டு, ட்ராக், த்ரஸ்ட், கிராவிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ஏரோடைனமிக்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஏர்க்ராஃப்ட்ஸோட டிசைன்லையும் இதே பிரின்சிபல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பறவைங்க ஏன் பறக்கிறாங்க, எப்படி பறக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸையும் ரொம்ப சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பூமியில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பறவையினங்கள் இருக்குது. இந்த பறவைகள் எல்லாமே காடுகள், பாலைவனங்கள், கடற்கரை, மலைப்பகுதிகள் என கிட்டத்தட்ட எல்லா விதமான வாழ்க்கை சூழ்நிலைகள்லையும் வாழ்கிறதுனால பறவைகளை பூமியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்பீசிஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த பறவைங்க எல்லாமே ஃபஸ்ட் டைம் எப்படி பறக்க ஆரம்பித்தாங்கன்னு ஒரு வாட்டியாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்குற பேர்ட்ஸ் எல்லாமே ஜுராசிக் காலகட்டத்தில், அதாவது சுமார் 150 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தெரப்போட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான டைனோசர்ஸ்லேருந்து தான் எவல்யூஷன் ஆகி வந்திருக்காங்க. இதுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூஃபாக சயின்டிஸ்ட் சொல்கிறது ஆர்கியோப்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபாசில், அதாவது புதைப்படிமம். இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீசிஸ். இது ஃபுல்லாக டைனோசரும் இல்லை, பேர்டும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட உயிரம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு உயிரினம்னு கூட சொல்லலாம். ஆர்கியோப்ட்ரிக்ஸுக்கு டைனோசர்ஸோட சில ஃபியூச்சர்ஸும் இருந்துச்சு. டைனோசர்ஸ் மாதிரியான தலை, வாய்க்குள்ளே பெரிய பற்கள் இருந்துச்சு, ஒரு நீளமான எலும்பாலான வால் இருந்துச்சு, அதோட ரெக்கைகளில் நகங்கள் இருக்கக்கூடிய விரல்கள் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் பேர்ட்ஸோட சில ஃபியூச்சர்ஸும் இருந்துச்சு. வாலுக்கு 2 சைடும் விசிறி மாதிரியான ரெக்கைகள், ஃபெதர்டு விங்ஸ் இருந்துச்சு. பறக்க உதவுற மாதிரி வி ஷேப்பில் இருக்கக்கூடிய செஸ்ட் போன், நெஞ்செலும்பு இருந்துச்சு. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த உயிரினம் நிஜமாவே பறந்துச்சா இல்லையா? இந்த கேள்விக்கு நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, இவங்க கிளைடிங் பேர்ட்ஸ் மாதிரி ஸ்லோவாக ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த வான்கோழி மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் கிளைட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ஆர்கியோப்ட்ரிக்ஸுக்கு லிங்க் ஸ்பீசிஸ்ன்னு பேர் வந்துச்சு. அதாவது டைனோசர்ஸை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் பேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுற மிஸ்ஸிங் லிங்க் மாதிரி. அப்போ பறவைங்க ஏன் பறக்க ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எவல்யூஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஜுராசிக் காலகட்டத்தில் நிலப்பரப்பில் நிறைய ப்ரிடேட்டர்ஸ், அதாவது மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருந்ததுனால உயிரை காக்கிறதுக்காக சில உயிரினங்கள் உயரமான இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் போதாமல் ஜம்ப் பண்ணுறது, ஸ்லோவாக கிளைட் பண்ணுறது அப்படிலாம் ட்ரை பண்ணி பறக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு தேடுறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. கூடு கட்டுறதுக்கு, அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு மரத்தோட மேலே அதோட கிளையிலெல்லாம் கூடுகள் வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. இதெல்லாம் தான் பேர்ட்ஸுக்கு பறக்கணுங்கிற மாதிரியான ஒரு பயாலஜிக்கல் டிமாண்டை உருவாக்குச்சு. ஸோ காலப்போக்கில் எவல்யூஷன் ப்ராசஸில் பறவைங்களோட பாடி லைட் வெயிட்டாக மாறிச்சு, ஃபெதர்ஸ், விங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பர்ஃபெக்டாக டெவலப் ஆச்சு, மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் தான் கடைசியாக அதனால் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக பறக்க முடிஞ்சுது. அப்போ பறக்கிறதுன்னு வரும்போது பறவைங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அதோட குறைஞ்ச எடை, லைட் வெயிட் பாடி. ரெண்டாவது, ரெக்கை மற்றும் சிறகுகள், ஃபெதர்ஸ் அண்ட் விங்ஸ். எல்லாத்தையும் விட முக்கியமானது அதோட ஏரோடைனமிக் ஷேப். இந்த 3 தான் பறவைங்களை காற்றுல சுலபமாக பறக்க வைக்கிறதுக்கான காரணங்களாக இருக்குது. ஆனால் இந்த ஃபியூச்சர்ஸ் உண்மையிலேயே எப்படி பறவைகளை பறக்க வைக்குது அதை புரிஞ்சிக்க நம்ம முதல்ல ரிவர்ஸில் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம மனிதர்களால் ஏன் பறக்க முடியல? சிம்பிளாக சொன்னால், நம்மக்கிட்ட பறவைங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளால் ஏன் பறக்க முடியலன்னு யோசித்தாலே இந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி பறவைகளுக்கு பறக்க உதவுதுன்னு நமக்கு நல்லா புரியும். முதல்ல பறக்க கூட வேண்டாம், நம்ம சும்மா ஜம்ப் பண்ணாலே அதுக்கு அடுத்த செகண்ட் கீழே விழுந்துடுறோம். ஏன்? பூமியோட கிராவிட்டி, ஈர்ப்பு விசை. இந்த கிராவிட்டிங்கிறது என்ன? பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பூமி கீழே பிடிச்சி இருக்கும். அப்படியே இந்த கிராவிட்டியை மீறி நம்ம சமூகம் காற்றுல மிதந்தாலும் பறவை மாதிரி எப்படி முன்னாடி போக முடியும்? அது ஒரு பெரிய சவால் இல்லையா? நம்ம தரையில் நடக்கும்போது என்ன நடக்குது? நம்ம கால்கள் தரையோட கான்டாக்டில் இருக்கும். ஸோ நம்ம காலை பின்னாடி தள்ளுறப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம முன்னாடி நகர்றோம். நியூட்டனோட 3ஆம் விதி, 3rd law. ஆனால் காற்றுல மிதக்கிறப்போ நமக்கு தரையோட எந்த கான்டாக்டும் இல்லை.
அப்போ எதையுமே நம்மளால் காலால் பின்னாடி தள்ள முடியாது. அப்புறம் நம்ம எப்படி முன்னாடி போக முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு கிராவிட்டினா என்னென்னு சிம்பிளாக பார்ப்போம். ஏன்னா பூமியோட ஈர்ப்பு விசையினால தான் நம்மளால் காற்றுல மிதக்கவோ பறக்கவோ முடியல. ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை ஒரு கண்ணுக்கு தெரியாத விசையினால, ஃபோர்ஸ்னால தனக்குள்ளே இருக்குது. இந்த ஃபோர்ஸை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த இழுவிசை, அந்த புல் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம கிராவிட்டி அல்லது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட், பொருட்களோட அளவு. சிம்பிளாக சொல்ல போனோம்னா மாஸ், நிறைன்னு சொல்லலாம். மாஸ்னால் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள எவ்வளவு கண்டென்ட், எவ்வளவு மேட்டர் இருக்குதோ அதை தான் நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே, எல்லா பொருளும் ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணாலும் கிராவிட்டிங்கிறது நேச்சரில் இருக்கிறதுலையே ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். இதோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணுறத நம்மளால் பெருசாக பார்க்கவோ உணரவோ முடியாது. அதனால தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செவரையோ பேனாவையோ அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபோர்ஸை உங்களால் உணரவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த பொருட்களுக்கெல்லாம் பெரிய மாஸ் கிடையாது. பெரிய மாஸ்னால் எர்த்து, சன் மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமான மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னால மட்டும்தான் நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை உருவாக்க முடியும். அதனால தான் பூமி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தன்னை நோக்கி கீழே இருக்குது. இந்த பூமி ஒரு பொருளை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸ், அந்த விஷயத்தான் நம்ம வெயிட்னு சொல்கிறோம். இங்கே நிறைய பேருக்கு ஒரு காமனான டவுட் வரும். வெயிட்னா என்ன, மாஸ்னா என்ன, ரெண்டுமே ஒன்றா வேற வரையா? நம்மளே நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? உங்கள் வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? 50 கிலோ 60 கிலோன்னு சொல்லுவோம். ஆனால் அது நிஜமாக வெயிட் கிடையாது, அது உண்மையிலேயே மாஸ். அதாவது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பொருட்களோட அளவு. இந்த மாஸ் எங்கே போனாலும் சேம் தான். நீங்கள் மூணுக்கு போனாலும் ஸ்பேஸுக்கு போனாலும் மாஸ் சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெயிட்னா என்ன? இப்போ பூமி நம்மளை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம பூமியை நோக்கி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இழுக்கப்படுவோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட ஆக்சலரேஷனில் பூமியை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுவோம். இந்த ஆக்சலரேஷனை தான் நம்ம கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா கீழே வர 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 அதோட வேகம் கூடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் இந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் தான். இந்த ஜியோட வேல்யூவை முடிவு பண்ணுறது, பூமியில் இந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனோட வேல்யூவை முடிவு பண்ணுறது பூமியோட மாஸ், அப்புறம் பூமியோட சென்டர்லேருந்து அந்த பொருள், எந்த பொருள் பூமியை நோக்கி இழுக்கப்படுதோ அந்த பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ரெண்டும் தான் மெயினாக ஜி வேல்யூவை டிசைட் பண்ணும். பூமிக்கு இந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனோட வேல்யூ 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். இந்த வேல்யூ மோர் ஆர் லெஸ் பூமியோட எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். இந்த ஜியோட வேல்யூஸை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ வெயிட் அப்படிங்கிறது மாஸ், கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன், இது ரெண்டோட காம்பினேஷன் தான். ஸோ வெயிட் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். அதாவது பூமி ஒரு பொருளோட மாஸை எவ்வளவு ஃபோர்ஸாக கீழே இருக்குதோ அதுதான் வெயிட். அப்போ ஒரு பொருளுக்கு வெயிட் இருக்குது அப்படின்னா அது பூமி அந்த பொருளை பிடிச்சி இழுக்கிறதுனால தான் வருது. இப்போ நம்ம ஒரு இடத்துல நிற்கிறப்போ பூமி நம்ம கீழே இருக்கிற ஃபோர்ஸ், அதாவது வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட்டு நம்ம நிற்கிற தரை மேலேயோ கிரவுண்டு மேலேயோ ஆக்ட் ஆகும். அப்போ அந்த கிரவுண்டோ அல்லது அந்த தரையோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸை நம்ம பாதங்களுக்கு நமக்கு கொடுக்கும். இந்த ஃபோர்ஸை, இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை தான் நமக்கு வெயிட்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ நம்ம கனமாக ஃபீல் பண்ணுறதும் லேசாக ஃபீல் பண்ணுறதும் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால தான். இப்போ 3க்கோ ஸ்பேஸுக்கோ போனீங்கன்னா அங்கே இந்த ஜி வேல்யூ கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஓட மாஸ் கம்மி. இப்போ ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா நம்ம பூமியிலேருந்து ரொம்ப தூரம் போயிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அப்போ அங்கே என்ன ஆயிரும், ஜி வேல்யூ கம்மியாயிரும். ஸோ ஒன்ஸ் ஜி வேல்யூ கம்மியாயிருச்சு அப்படின்னா அங்கே நம்ம வெயிட்டும் கம்மியாயிரும். அப்போ அங்கே நம்ம உணரக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். அதனால தான் இப்போ 3ல் நம்ம ஜம்ப் பண்ணாலே காற்றுல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே நம்மளோட மாஸ் சேமாக இருந்தாலும் வெயிட் கம்மியாயிருச்சு. அதனால் கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக மேலே எழும்புறது ஈஸியாக இருக்கும். ஆனால் பூமியில் இது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம ஜம்ப் மட்டும் தான் பண்ண முடியும், 1 செகண்ட் கூட காற்றுல மிதக்க முடியாது.
அப்போ நம்ம மேல் நோக்கி போகணும்னா நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் அல்லது அதை விட அதிகமான ஃபோர்ஸை நம்ம கொடுத்தா தான் நம்மளால் மேல் நோக்கி போக முடியும். இப்போ ஒரு பொருள் தரையில் இருக்குது, அதை மேலே தூக்கணும்னா அது எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் அல்லது அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த பொருளை உங்களால் என்ன பண்ண முடியும், மேலே தூக்க முடியும். நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாதோ, இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா? என்ன நானே தூக்க என்ன நீ முதல்ல ஒரு சொன்னது செய்யா. ஏய் செய்யா. சரி தூக்கு. ரெடி. ஐயேசா. முடியல. அப்போ நம்மளே நம்மளை தூக்கணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸை நம்ம உடம்பு இன்டர்னலாக ஜென்ரேட் பண்ணணும். அதுதான் முடியாத விஷயம். அதனால தான் நம்மளால் நம்மளை தூக்க முடியல. நம்மளால் வேற யாராச்சும் தூக்க முடியுமா? முடியும். ஏன்னா அவங்க வெயிட்டை நம்ம தாங்குகிறோம், அந்த நேரத்தில் நம்ம வெயிட்டை இந்த பூமி தாங்குது. ஆனால் நாமளே நம்மளை தூக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பே இன்டர்னலாக ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணணும். இதுதான் பறவைங்க செய்கிற மிகப்பெரிய விஷயம். அவங்க தன்னால் தன்னோட வெயிட்டை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. இந்த பறவைங்க அவங்க ரெக்கையை பயன்படுத்தி தன்னோட வெயிட்டை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸை மேல் நோக்கி உருவாக்குறாங்க. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம லிஃப்ட்னு சொல்கிறோம். இதுதான் மேலே போகிறதுக்கான பேசிக் சீக்ரெட். அதாவது லிஃப்ட் ஃபோர்ஸ் வெயிட்டை விட அதிகமாக இருந்தால் அவங்களால காற்றுல மேலே போக முடியும். இப்போ இந்த லிஃப்ட் ஃபோர்ஸை ரெக்கையை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க? பறவைங்க எல்லாம் கிரவுண்டில் சும்மா ரெக்கையை விரித்து வச்சாலே காற்றுல மேலே போயிடுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. விங்ஸை ஓப்பன் பண்ணாலே பேர்ட்ஸ் மேலே போக முடியாது. அவங்க லிஃப்ட் ஃபோர்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான இனிஷியல் ஆக்ஷன் வேணும். இதில் தான் பறவைங்களோட ரியல் பவர் இருக்குது. பறவை ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேருந்து மேலே வரும்போது அவங்க தன்னோட பெக்டோரலிஸ் மசில்ஸ், அதாவது செஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் மசில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க விங்ஸை வலிமையாக கீழ் நோக்கி தள்ளுறாங்க. பறவைங்களோட மார்பு பகுதி இருக்குது இல்லையா, செஸ்ட்டு, இது ரொம்ப அகலமாகவும் இருக்கும், வலிமையானதாகவும் இருக்கும். இந்த பகுதியில் தான் இந்த பெக்டோரலிஸ் தசைகள் இருக்குது. இதிலிருந்து தான் அவங்களோட விங்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் பறவையோட மார்பு செஸ்ட் வந்து ஒரு ஆற்றல் சக்தி நிலையம் மாதிரி, எனர்ஜி பவர் ஹவுஸ் மாதிரி செயல்படுது. ஸோ தரையிலேருந்து மேலே போகிறதுக்கான லிஃப்ட் ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கு தேவையான வலிமையை இதுதான் கொடுக்குது. இப்போ பறவைங்க அதோட ரெக்கையை கீழ் நோக்கி அடிக்கும்போது அந்த ரெக்கை விங் இருக்கு இல்லையா, அது காற்றை கீழே நோக்கி தள்ளுது. இப்போ நியூட்டனோட 3ஆம் விதிப்படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர் விசை இருக்கும். இப்போ பறவை காற்றை கீழே தள்ளுது, அந்த காற்று நியூட்டனோட 3ஆம் விதிப்படி பறவையை மேலே தள்ளுது. இதுதான் லிஃப்ட் உருவாகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பேர்ட்ஸ் ஒரு டைம் மட்டும் விங்ஸை ஃப்ளாப் பண்ணால் போதாது. ஏன்னா தொடர்ச்சியாக விங்ஸை ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது தொடர்ச்சியாக காற்றை கீழே தள்ளும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்று என்ன பண்ணும், மேல் நோக்கி கொடுக்குற லிஃப்ட் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஒரு கட்டத்தில் இந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் பறவையோட வெயிட்டை விட அதிகமாகும் போது பறவை மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். இப்போ பேர்ட் மேலே போயிடுச்சு, ஆனால் அது சுத்தமாக முன்னாடி ஃபார்வேர்ட் ஆகாமல் ஒரே இடத்துல ஹோவர் ஆகி ஒரே இடத்துல அப்படியே நிற்குமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அப்படி தொடர்ச்சியாக பறவைகள் ஒரே இடத்துல நிற்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அது சாத்தியமே இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக லிஃப்ட் க்ரியேட் ஆகணும். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெக்கையை அடிக்க 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 அதுக்கு ஈஸியாக எனர்ஜி லாஸ் ஆயிரும். அப்போ பறவைங்க வந்து பார்த்தோம்னா முன்னாடியும் பின்னாடியும் போகணும் அப்படின்னா பறவைங்களுக்கு எதிர் திசையில் காற்றடிக்கணும். அதுக்கு பேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறம் பாடியை கொஞ்சம் ஃபார்வர்டாக டில்ட் பண்ணும், உடலை லேசாக முன்னோக்கி சாய்க்கும். இப்போ பேர்ட்ஸு அதோட பாடியை லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கையை அடிக்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி காற்று கீழே மட்டும் போகாமல் பின்னாடியும் போகும். ஏன்னா ரெக்கையை அதாவது விங்ஸை சாய்ச்சிட்டு அடிக்கும்போது அந்த விங்ஸ் வந்து பார்த்தோம்னா காற்றை கீழே மட்டும் தள்ளாது, காற்றை பின்னாடியும் தள்ளும். இப்போ கீழே தள்ளுற காற்று பறவையை மேல் நோக்கி தூக்கும். அதே சமயத்தில் பின்னாடி தள்ளுற காற்று, அதாவது காற்றை பின்னாடி தள்ளும்போது அந்த காற்று என்ன பண்ணும், பறவையோட பாடியை முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணும். இப்படித்தான் பறவை முன்னாடி போக ஆரம்பிக்குது. இப்படி பறவை முன்னாடி போகும்போது காற்று எதிர் திசையில் பறவைக்கு மேலே அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பறவைங்க அந்த ரெக்கையை விரித்து வச்சுக்கிட்டு முன்னாடி பறக்கும்போது காற்று அதுக்கு மேலே பாயும். இப்போ பறவைங்களோட ரெக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஷேப்பில் டிசைன் ஆகிருக்கும். இதைத்தான் நம்ம ஏர்ஃபாயில் டிசைன்னு சொல்கிறோம். இந்த ஏர்ஃபாயில் டிசைன் எப்படி இருக்கும்னா ரெக்கையோட மேல் பக்கம், அதாவது விங்கோட டாப் சர்ஃபேஸ் வந்து நல்ல வளைவாக நல்ல கர்வ்டாக இருக்கும். விங்கோட பாட்டம் சர்ஃபேஸ்
ரெக்கையோட கீழ்ப்பக்கத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்கும் அல்லது கம்மியான கர்வேச்சரில் இருக்கும். இப்போ பறவை முன்னோக்கி பறக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு எதிராக காற்று வீசும் இல்லையா, இந்த காற்று ரெக்கையோட மேலேயும் பாயும் கீழேயும் பாயும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ரெக்கைக்கு மேல் பகுதி வளைவாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே பாயிற காற்றுக்கு அந்த வளைவை ஒட்டி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இதைத்தான் நம்ம குவாண்டா எஃபெக்ட்னு சொல்கிறோம். காற்று மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளூயிடும் எந்த ஒரு பாய்மமும் அது லிக்விடோ கேஸோ ஒரு வளைஞ்ச பரப்பை ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே போகும்போது அதை ஒட்டி பாயக்கூடிய தன்மையை வச்சுருக்கும். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்குது, நடுவில் ஒரு பாறை இருக்குது அப்படின்னா தண்ணி எப்படி அந்த பாறையை ஒட்டி போகுதோ அதே மாதிரி தான் காற்று ரெக்கையோட வளைஞ்ச மேற்பரப்பை ஒட்டி போகுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு பைப்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த தண்ணி வர்ற இடத்துல ஒரு கரண்டியை வச்சிங்க அப்படின்னா அந்த கரண்டியோட வளைஞ்ச பரப்பு வழியாக தண்ணி என்னாகும், ஒட்டி போகும். இதே மாதிரி ரெக்கையோட மேலே பாயக்கூடிய காற்று அந்த வளைஞ்ச பரப்பை விட்டு விலகாமல் அதை பின்தொடர்ந்து அதுக்கு மேலேயே ஒட்டி போகுது. காற்று இப்படி ரெக்கையோட மேல் பகுதியில் போகும்போது அது எப்படி போகும்னா, கீழேருந்து மேலே போய் அப்புறம் முன்னாடி போய் மறுபடியும் ரெக்கையோட வளைவை ஒட்டி கீழ் நோக்கி போகும். அப்போ தொடர்ச்சியாக அது நேராக போகாமல் தன்னோட திசையை மாற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரெக்கையோட டிசைன் அப்படி, விங்கோட டாப் சர்ஃபேஸோட டிசைன் அப்படி. இப்போ ஒரு பொருள் அது போகிற திசையை டைரக்ஷனை மாற்றும் போது அதுக்கு ஒரு முடுக்கம் தேவைப்படும், ஆக்சலரேஷன் தேவைப்படும். இந்த ஆக்சலரேஷனை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அது எப்படிப்பட்ட ஃபோர்ஸ்னால், இங்கே காற்று இந்த வளைஞ்ச பாதையில் போகும்போது ரெக்கையோட மேல் பகுதி காற்றை ஒரு வேகமான கிட்டத்தட்ட ஒரு பெரிய வட்டப்பாதையில் சர்க்குலர் பாதையில் பயணிக்க வைக்குது. இந்த வட்டப்பாதையில் காற்று போகும்போது அதுக்கு மைய நோக்கு முடுக்கம் கிடைக்கும், அதாவது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கிடைக்கும். இதை இன்னும் விலைக்கு சொல்லணும்னா, ரெக்கையோட வளைவு கர்வ்டு விங் வந்து காற்றை அந்த ரெக்கையோட மையத்தை நோக்கி இழுக்கிற மாதிரி செயல்படும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அல்லது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னா, ரெக்கையோட வளைஞ்ச மேல் பரப்புக்கு மேலே, அதாவது அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே ஒரு வெற்றிடம் உண்டாகும், ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் கிரியேட் ஆகும். ஓகேயா? ஏன்னா ஏன் லோ ப்ரெஷர்னு சொல்கிறேன்னா, ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, காற்றுல இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் ஒரு சர்ஃபேஸ் மேலே எவ்வளவு வேகமாக எவ்வளவு அடர்த்தியாக மோதி ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் ப்ரெஷர். நிறைய மாலிகுல்ஸ் வேகமாக வந்து மோதினாங்கன்னா அழுத்தம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியான மாலிகுல்ஸ் தான் மோதுறாங்கன்னா அழுத்தம் கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இப்போ ரெக்கையோட மேல் பகுதியில் காற்று வேகமாக போகுது இல்லையா, காற்று வேகமாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று அதிகமாக நெருங்கி இருக்காமல் விலகி விலகி வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெக்கையோட மேற்பரப்பில் அந்த மாலிகுல்ஸ் வந்து வேகமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, விங்கோட டாப் சர்ஃபேஸ் மேலே மோதக்கூடிய ஏர் மாலிகுல்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். அவங்க பரவி போகிறதுனால, அதாவது சர்ஃபேஸ் மேலே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால முன்னாடி மாதிரி அடர்த்தியாக அங்கே நிற்க மாட்டாங்க. அப்போ கம்மியான மாலிகுல்ஸ் தான் சர்ஃபேஸ் மேலே மோதும், அப்போ அது கொடுக்குற ப்ரெஷரும் கம்மியாகும். இதுதான் விங்கோட டாப் சர்ஃபேஸில் ப்ரெஷர் குறையிறதுக்கு காரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ ஏர் வருது, காற்று வருது, அது ஒரு எனர்ஜியில் வருது. இப்போ அந்த விங்கோட டாப் சர்ஃபேஸ் மேலே போகும்போது அது வேகமாக இழுக்கப்படும். அப்போ வேகமாக இழுக்கப்படுது அப்படின்னா அதோட எனர்ஜியில் முக்கால்வாசி எதுக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடுக்கே போயிடும். அப்போ அது கொடுக்குற ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ ஏர் மாலிகுல்ஸ் வேகமாக போகும்போது முன்னாடி இருந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்காக ரெக்கையோட மேற்பரப்பில் விங்கோட டாப் சர்ஃபேஸில் மோதாது, அதனால அங்கே ப்ரெஷர் கம்மியாகுது. இப்போ இந்த விங்கோட டாப் சர்ஃபேஸில் லோ ப்ரெஷர் ரீஜன் உருவாகிறதுனால என்ன ஆகுது, அந்த பகுதியில் காற்று வந்து பார்த்தோம்னா இன்னும் வேகமாக இழுக்கப்படும். ஏன்னா வெளியில் வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், விங்கோட டாப் சர்ஃபேஸில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா வெளியிலேருந்து காற்று கொஞ்சம் வேகமாக இழுக்கப்படும். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஏன்னா ரெக்கையோட வடிவம், விங்கோட ஷேப் வந்து பார்த்தோம்னா காற்றை ஸ்பீடாகுது, காற்று ஸ்பீடாகிறதுனால அங்கே ப்ரெஷர் கம்மியாகுது, இந்த ப்ரெஷர் கம்மியாகிறதுனால வெளியிலேருந்து காற்று இன்னும் வேகமாக இழுக்கப்படுது. ஸோ அப்போ இது அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி கன்டினியூ ஆகிக்கும். அதே நேரத்தில் ரெக்கையோட கீழ்ப்பகுதி, விங்கோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளைஞ்சிருக்காது, ஆல்மோஸ்ட் தட்டையாக தான் இருக்கும். அதனால் அங்கே போகக்கூடிய காற்று வந்து பார்த்தோம்னா ஸ்பீடப் ஆகாது, வேகமாக போகாது. வேகமாக போகலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் தேங்கி நிற்கும், டென்ஸாக நிற்கும். ஸோ விங்கோட பாட்டம் சர்ஃபேஸில் ப்ரெஷர் நமக்கு அதிகமாகும்.
இதைத்தான் நமக்கு பெர்னோலிஸ் பிரின்சிபல் சொல்லுது. ஸோ பெர்னோலிஸ் பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃப்ளூயிடை வேணாலும் எடுத்துக்கோங்க, அது லிக்விடோ கேஸோ, அது வேகமாக போகும்போது அதோட ப்ரெஷர் குறையும், அது மெதுவாக போகும்போது அதோட ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ நமக்கு தெரியும் நேச்சுரலாகவே வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஃப்ளூயிடும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் போகும், அதாவது அதிக அழுத்த பகுதியிலேருந்து குறைஞ்ச அழுத்தத்துக்கு தான் போகும். இப்போ பேர்டோட விங்ஸுக்கு, பறவைகளோட ரெக்கைக்கு கீழே வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்குது, மேலே கம்மியான ப்ரெஷர் இருக்குது. அப்போ கீழேருந்து மேலே மறுபடியும் காற்று என்ன பண்ணுது, ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸை, ஒரு மேல் நோக்கிய ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ ஏற்கனவே பறவை வந்து பார்த்தோன்னா அதோட ரெக்கையை அடிக்கிறதுனால நியூட்டனோட தேர்ட் லா படி ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் கிடைக்குது. இப்போ அது முன்னாடி போகும்போது, பறவை வந்து பார்த்தோம்னா முன்னாடி பறக்கும்போது பெர்னோலிஸ் பிரின்சிபல் படி எக்ஸ்ட்ரா லிஃப்ட்டும் கிடைக்குது. ஸோ ஒரு பேர்டு வந்து பார்த்தோம்னா எந்த ஹைட்டுக்கு பறக்கணும்னு நினைக்குதோ, ஸோ அந்த ஹைட்டுக்கு போயிட்டு அது உடம்பை அட்ஜஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த நியூட்டனோட தேர்ட் லாவும் பெர்னோலிஸோட பிரின்சிபல் இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு ஈஸியாக லிஃப்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அது உடம்பை டில்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா ரெக்கையை லைட்டாக அடித்தாலே போதும், காற்று பின்னாடி போகும், முன்னாடி போகிறதுக்கான த்ரஸ்ட் ஃபோர்ஸும் அதுக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ ஒரு பறவை பறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிம்பிளான சயின்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு, நியூட்டனோட 3ஆம் விதி, பெர்னோலிஸ் பிரின்சிபல், இதெல்லாம் தான். ஸோ இந்த எல்லா சயின்ஸ் ரூல்ஸும் ஒரு பேர்டோட பாடியிலேயே நேச்சுரலாக செட் ஆகிருக்குது. இந்த கான்செப்டை தான் நம்ம ஏரோப்ளேன் டிசைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு பறவை பறக்குதுன்னா அது சும்மா ரெக்கையை அடிக்கிறதுனால மட்டும் இல்லை, அது நேச்சர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான இன்ஜினியரிங் டிசைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பார்ட்டில் ஏரோப்ளேன்ஸோட டிசைன், ஏரோப்ளேன் எப்படி வந்து பேர்ட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.